மீனா விஜயா ரூம்ல வந்து தூங்குறா. அண்ணாமலையும் முத்துவும் மனோஜ் ரூம்ல தூங்குறாங்க. முத்து அவங்க அப்பா கிட்ட சின்ன வயசுல கதை சொல்ற மாதிரியே இப்பயும் கதை சொல்ல சொல்லி கேக்குறான். அண்ணாமலை எனக்கு இப்போ கதை தெரியல, நீயே சொல்லுன்னு சொல்றாரு. முத்துவும் இந்த கதையோட ஹீரோவே மனோஜ் தான்னு கதைய ஆரம்பிக்கிறான். மனோஜ் எடுத்துட்டு ஓடின 27 லட்சத்தை வச்சுதான் இந்த கதையே முத்து சொல்றான். முத்து கதை சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்னு மனோஜ் எழுந்திரிச்சு வெளியே போயிடுறான். ரோஹிணியும் விஜயா ரூமுக்கு தூங்க போறா. ரோஹிணி விஜயா கிட்ட நானும் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்றா. ஆனா விஜயா நீ வந்து மேல படுத்துக்கோ, இல்லைன்னா இவ வந்து படுத்துக்குவா, இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொல்றாங்க. விஜயா பயங்கரமா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ரோஹிணியும் விஜயாவோட குரட்டையை நிறுத்த என்னென்னவோ பண்ணி பாக்குறா. ஆனா அது முடியாம இவ எந்திரிச்சு வெளியே போயிடுறா. ஆல்ரெடி வெளியில இருக்க மனோஜ் ரோஹிணி கிட்ட ஏன் வெளியே வந்துட்டேன்னு கேக்குறான். அவளும் உங்க அம்மாவோட குரட்டை தொல்லை தாங்க முடியல, அதனாலதான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றா. ரோஹிணியும் மனோஜும் இருந்த இடத்துக்கே வந்துட்டோமே, இந்த வீக் ஃபுல்லா வெளியே தான் படுக்கணுமோ, வேற வழியே இல்லையான்னு 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. மீனா உடம்பு சரியில்லாததுனால இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வெளியில வர்றா. விஜயா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம் இல்லைன்னு நக்கலா கேக்குறாங்க. காலையிலேயே எந்திரிச்சு சமைக்கணும்ல, எல்லாரும் வேலைக்கு போக வேண்டாமான்னு விஜயா கேக்குறாங்க. ஒரு நாளைக்காவது அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்க கூடாதான்னு மீனா கேக்குறா. மனோஜ் ரோஹிணியும் வேலைக்கு ரெடி ஆயிட்டு வந்து டிஃபன் ரெடியான்னு கேக்குறாங்க. மீனா இன்னும் சமைக்கலன்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கு மனோஜும் நைட்டு ஃபுல்லா முத்து பேசி பேசி தூங்க விடல, இப்போ டிஃபனும் இல்லைன்னு சொல்றீங்களேன்னு கேக்குறான். அண்ணாமலை விஜயா கிட்ட மீனா சமைக்கலன்னா ஒரு நாளைக்கு நீ சமைச்சுக்க மாட்டியான்னு கோவப்படுறாரு. ஸ்ருதி வந்து ஏன் எல்லாரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டுடியோக்கு போகணும், சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுறா. இன்னைக்கு யாருக்கும் சாப்பாடு இல்ல, இவ சமைக்கலன்னு விஜயா சொல்றாங்க. அண்ணாமலை மீனாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்ருதியும் இன்னும் உடம்பு சரியாகலையா, தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானேன்னு சொல்றா. மீனா சமைக்கலன்னா என்ன, அதான் இன்னும் 2 மருமகளுங்க இருக்காங்கல்லன்னு அண்ணாமலை சொல்றாரு. எனக்கு சமைக்க எல்லாம் தெரியாதுன்னு ஸ்ருதி சொல்றா. நானும் ரவியும் ரவியோட ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ரோஹிணியும் மனோஜும் கூட ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறோன்னு கிளம்பிட்டாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட இனிமே மீனா யாருக்காகவும் எதுவும் சமைக்க மாட்டான், வேணும்னா அவங்களையே சமைச்சு சாப்பிட்டுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். மீனா அத்தை மாமாவுக்காவது சமைக்கலாம்னு சொல்லி கிச்சனுக்கு போறா. முத்து மீனா கிட்ட நைட்டு விட இப்ப காய்ச்சல் அதிகமா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போலாம் ரெடி ஆகும்னு சொல்றான்.